ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் வியூவர்ஸ். நான் யோவியன் பேக் வித் another travel vlog. நான் இப்போ எங்கே இருக்கேன்றதை நீங்களே பாருங்கள். ஒரு புது இடத்துல ஒரு புது விதமான ஒரு வீடியோ வந்து இன்ட்ரோ கொடுக்குறோங்க. இப்போ கரெக்டாக கோயம்புத்தூரில் இருக்கேன். கோயம்புத்தூரில் கணபதி அப்படின்ற ஏரியாவுக்கு பக்கத்தில் பாரதி நகர்னு ஒரு இடம் இருக்குங்க. அந்த பாரதி நகரில் இருக்கிற இந்த ஆம்னி பஸ்ஸுக்கான தனி ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் நான் இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தோளில் துண்டோடலாம் இருக்கானே என்ன எதுன்னு யோசிக்காதீங்க. நான் இங்கே கோயம்புத்தூருக்கு இப்போ தான் ரீச் ஆனேன். ஸோ அது ஒரு பெரிய சர்க்கிளுங்க. சென்னையிலேருந்து போடி வரைக்கும் போயிட்டு போடியிலேருந்து கோயம்புத்தூருக்கு இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே 4 o'clock வந்தேன். லஞ்ச் 4 o'clock மேலே சாப்பிட்டுட்டு அப்படியே காந்திபுரம்லேருந்து இங்கே பஸ் ஏறி வந்துட்டேங்க. ஒரு 1/2 hour ஆச்சு டிராஃபிக்கில். ஸோ இப்போ இந்த பார்க்கிங் ஸ்பாட்டில் இருந்து தான் நம்மளோட ஜேர்னி ஒரு சூப்பரான பஸ்ஸில் ஒரு புது பஸ்ஸில் இருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் போய் சின்னதாக ஒரு குழியில் போட்டுட்டு வேறு ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு ஜம்முன்னு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு புது விதமான இன்ட்ரோவாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கட்டும் தான் இப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அங்கே நிற்கிது நம்ம வண்டி, நம்ம பேர் கொண்ட விஜய் ட்ராவல்ஸ். ஸோ விஜய் ட்ராவல்ஸில் தான் விஜய் ஒலி ஓவியனா இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சூப்பராக வந்தாச்சுங்க. ஒரு 20 minutes ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நம்மளோட வண்டி அட்டெண்டருமே அவங்களுமே ரெடி ஆகிட்டாங்க. அவங்களுமே குளிச்சுட்டு வண்டிக்குள்ளே எடுத்து வைக்க வேண்டியது, அரேஞ்ச் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நான் எதுவுமே காட்ட ஆரம்பிக்கல. டிரைவர் நான் வந்ததுக்கப்புறமா லைட் கிட்டலாம் போட்டு சூப்பராக கொஞ்சம் காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பார்க்கிங் லாட்டில் தாங்க நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி ஒரு சில ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு சில வந்து சிட்டி அவுட்டரில், அப்புறம் இன்னும் ஒரு சில ஸ்பாட்ஸ் வேறு இடத்துலலாம் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்களாம். நம்ம ட்ராவல் பண்ண போகிற விஜய் ட்ராவல்ஸ் இங்கே பாரதி நகரில் இருந்தாங்க எடுக்கிறாங்க. ஸோ அதோட டைமிங், அது எப்படி இருக்குது, ஜேர்னி என்ன மாதிரி இருக்க போகுது, அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இந்த ஜேர்னி ஃபுல்லாக என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க, இங்கே இருக்கிற டிரைவர், இந்த அட்டெண்டர் அவங்களாம் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. அது ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பார்க்கிங் லாட்லேயோ இல்லை வண்டி தனியாக நிப்பாட்டிட்டு அவங்க எப்படி சிரமப்படுறாங்கன்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவங்க டியூட்டி அதுன்றதை அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ரொம்ப நார்மலாக இதுதான் வேறு என்ன பண்ணுறது, வண்டி சேஃபாக இருக்கணும், வண்டியிலே தங்கி தூங்கிக்கலாம், வெளியே போயிடலாம், வாடகை அது இதுன்னு இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டோனாலே கஷ்டமாக தான் இருக்குது. அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப் அண்ட் டவுன் நைட்டெல்லாம் முழிச்சிருந்து நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு தானே காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் கேட்பீங்க. அது இல்லைன்னு நான் சொல்லலை, அதுக்கு தான் கொடுக்குறோம். பட் அதையும் தாண்டி அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்றதை ஒரு சிலர் இந்த மாதிரி பார்க்குறது சொல்கிறோம். ஸோ பேசஞ்சர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப அவங்ககிட்ட ஹாஷாக பேசுகிறது இருக்க வேண்டாம். ஏதாவது 1-2 டைம் இங்கேருந்து ஏதாவது லேட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது டிராஃபிக் இருந்திருக்கலாம், ஸோ வண்டி வரதுக்கு டிலே ஆகிருக்கலாம், பேசஞ்சர்ஸ் வந்து போட் பண்ண லேட் ஆகிட்டு வண்டி வர லேட் ஆனதுலாம் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும் அப்பப்போ. அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இருந்தோன்னா நம்ம ட்ராவல் பண்ணுற ஜேர்னியும் சேஃபாக ஸ்மூத்தாக இருக்க போகுது. அவங்களும் ரிலாக்ஸாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வண்டி எடுத்தோடனே இந்த மாதிரி ஏதாவது பேசஞ்சர்கிட்ட பேச்சு வாங்கிட்டு இருக்கிறதுனா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாமே பண்ணாமல் இருக்கலாம்னு முன்கூட்டியே சொல்லிடுறேன். அண்ட் எனக்குமே பாருங்கள், குளிச்சுட்டு வந்த ஃபீலே கிடைக்கல. தண்ணி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு வாட்டி 2 வாட்டி தான் ஹோட்டலில் தங்கியிருந்தப்போ குளித்தேன். ஸோ அந்த டைம் எனக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இங்கே வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் அவங்க வச்சுருந்த தண்ணி மேபி கார்ப்பரேஷன் வாட்டரா என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பார்க்குறவங்க என்ன தண்ணி சரியில்லைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிடாதீங்க கமெண்ட்டில். சரியில்லைன்னு சொல்லலை, எனக்கு ஒத்துக்கலை, அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ குளிச்சுமே பாருங்கள், ஒரு மாதிரி நான் சென்னையில் குளிச்சு ரெடியாக இருப்பேன், இப்படி இருக்காது ஃபேஸ் எப்போவுமே. ஸோ இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தண்ணி புதுசாக இருக்கனால புதுசாக ஒத்துக்கலை போல். இதை தான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா, தண்ணி சரியில்லைன்னு சொல்கிறான், என்னத்தரா சொல்லி கமெண்ட்டில் தப்பாக திட்டுவோம் அப்படின்லாம் கூட ஒரு சிலர் இருக்கீங்க. அதுக்கு நான் இடம் தர விரும்பலைங்க. எதுக்கு இந்த தண்ணி, இந்த இடம் கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இவங்களுமே இங்கே தான் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி இங்கே பஸ்லேயே படுத்துங்கிறது, காலையில் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்து இந்த தண்ணியிலே குளிச்சுட்டு இந்த ரெஸ்ட் ரூம்லேயே யூஸ் பண்ணிவிட்டு, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு க்ளீனர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களே தான் இந்த ரெஸ்ட் ரூம், டாய்லெட் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். அது அவங்களுக்கு கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக, ஒரு ஹைஜீனிக் இல்லாமல் மாதிரி ரொம்ப சிரமப்பட்டுட்டு எல்லாருமே வந்து டைமே கிடைக்காம அரைகுறை தூக்கம், சாப்பாடு ஒழுங்காக கிடைக்காது. இந்த டைமில் எங்கேருந்து உட்காந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கான்னு டக்குன்னு நின்று குளிச்சுட்டு இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்களா. ஸோ இது வந்து வெளியே இருந்து ஆஸ் அ பேசஞ்சராக பார்க்கையில் என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு சைடு. பட்
ஓனர் சைடோ இல்லை இதுக்குன்னு ஏதோ அசோசியேஷன் இருப்பீங்களே, ஸோ அவங்க ஏதாவது எஃபர்ட் எடுத்து ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணி இங்கே இருக்க இந்த அட்டெண்டன்ஸ் டிரைவர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் க்ளீனான ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், யாரும் சொல்லிலாம் சொல்லலைங்க. ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். பார்க்குறவங்க யாரோ ஓனர்ஸ் இருந்தீங்கன்னா இது ஏதாவது உங்கள் அசோசியேஷனில் சொல்லி கொஞ்சம் ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த பார்க்கிங் லாட்டு தாங்க, இந்த பார்க்கிங் லாட்டில் இருந்து தான் இன்றைக்கி நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய ட்ராவல்ஸ் வண்டி நிற்குதுங்க, நல்லா பெரிய பார்க்கிங் ஸ்பாட்டு தான். இங்கே இந்த பஸ்ஸோட அட்டெண்டர் தினேஷ் பிரதர் பார்த்திங்கன்னா இந்த டிசைன்லாம் போட்டுட்ருக்காரு. சந்தனத்தை எடுத்து அழகாக வண்டி கலரு வந்து ஆரஞ்சு கலராக, ஸோ சந்தனத்தெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்து உள்ளே உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஈவினிங்லேருந்தே வேலை ஸ்டார்ட் ஆகிடுது. இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஃப்ரண்ட்டில் எல்லா பக்கமுமே டெக்கரேஷன்ஸ் பண்ணுறது, லைட்டுக்கு தேவையானது தொடச்சி வைக்கிறது, இதெல்லாமே இவங்க பார்க்குறாங்க. டிரைவர் அண்ணனும் வந்து மீதி ஏதாவது பேலன்ஸ் ஒர்க் இருந்தால் அதையும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது தாங்க விஜய் ட்ராவல்ஸ். விஜய் இன்றைக்கி vlog பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட நேமில் இருக்க ஒரு வண்டி சென்னை கோயம்புத்தூர் லைனில் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டியில் எப்படி ட்ராவல் இருக்க போகுது, கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு இந்த சர்வீஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பார்க்கிங் ஸ்பேஸில் இருந்து விஜய் ட்ராவல்ஸ் பஸ்ஸு புது வண்டி சூப்பரான எக்ஸ்டீரியரில் இருக்குது. இங்கேருந்து வண்டி மூவ் ஆகுதுங்க. நம்மளும் உள்ளே ஏறிட்டு இப்போ நேராக காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க போக போகிறோம். கைஸ் வண்டிக்குள்ளே வந்தாச்சு. நான் மட்டும்தாங்க இருக்கேன். பார்க்கிங் ஸ்பேஸில் இருந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி இப்போ மெதுவாக போயிட்டுருக்கு. ஸோ உள்ளே என்னென்னலாம் நம்ம கவர் பண்ண முடியுமோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குங்க. ஏசி ஆன் பண்ணி ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது. உள்ளே அப்படியே ஆன் பண்ண செகண்டே அவ்வளோ சில்லுன்னு ஆயிடுச்சு. சூப்பர் ஃப்ளோவில் வந்துட்டுருக்கு. அண்ட் உள்ளே இவங்க கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப ராயலாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். பஸ்ஸோட சிங்கிள் சீட் ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் விஜய் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லி மரூன் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ்டில் ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. விஜய் ட்ராவல்ஸ் அவங்க நேம் இங்கே பிரிண்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு இன்பில்ட் பில்லோ ஒன்று இருக்குது. ஸோ அது இல்லாமல் தனியாக ஒன்று நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் சாண்டில் கலரில் பெட்ஷீட்டு மடித்து வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது. பெட்ஸ்ப்ரெட்லேயுமே பார்த்தீங்கன்னா விஜய் ட்ராவல்ஸ்னு சொல்லி இதில் வந்து இம்ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
அதாவது எல்லோ அண்ட் சாண்டில் மிக்ஸில் இருக்கும். ஸ்க்ரீனு பக்கத்தில் அதை ஹைலைட் பண்ணி தரணும், வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ஹைலைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஸ்ட்ரிப் டைப் லைட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பெரிய டியூப் இருக்குது, அதுக்குள்ளே அந்த குட்டி குட்டி லைட் பல்ப்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. வெளியே இருந்து பார்க்குறப்ப செம லுக்காக இருக்கும். லக்கேஜ் ஹோல்டர் வச்சுருக்காங்க, சின்னதாக ஒன்று இருக்குது. ஸோ ஷோல்டர் பேக்னால் வச்சுக்கலாம், பெரிய பேக் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் கூட வைக்கலாம், நல்ல பெரிய வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தான் இருக்குது. ஏசி வெண்ட் சூப்பராக ஃப்ளோ வருதுங்க, செம்ம ஃப்ளோவில் வருது. காலுக்கு நேராக கீழே ஏசி வெண்ட் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சீட்டுக்கு போகிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க லேடர். சிங்கிள் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு போகிறப்ப கூட தூக்கம் வராமல் கொஞ்சம் உட்காந்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பின்னாடி இடிக்காமல் இருக்கிறதுக்கு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர் இருக்குது, யூஎஸ்பி டைப்பு இருக்குது, சி டைப்பும் இருக்குங்க. ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளக் டைப் கிடையாது, புது வண்டின்றதுனால இந்த 2 மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஏசி வெண்ட் இருக்குங்க. அண்ட் லைட்டு ரீடிங் லேம்ப்பு வேணும்னா இதை நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாம். ஏசி அட்ஜஸ்டபிள் வெண்ட் கொடுத்துருக்காங்க. டூவல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதே தாங்க. லக்கேஜ் ஹோல்டர் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் 2 வாட்டர் பாட்டில் வைக்கக்கூடிய ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஹேண்ட் க்ரிப் இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் பிடிச்சி ஏறிக்கலாம். அதே மாதிரி தான் லேடர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீட் நம்பர்ஸ் நல்லா ஒயிட் கலர் பேக்ரவுண்டு, ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸில் வந்து நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 17 இது, 18 வந்து விண்டோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்க்ரீன்ஸ், நடுவில் ஒரு கம்பி இருக்குங்க. ஸ்க்ரீன் ஒரு சில இடத்துல வந்து மேலே வரும், நம்ம தூங்கையில் அங்கிட்டு மேலே விழுகும், அது வராமல் இருக்கிறதுக்காக ஸ்க்ரீன் அப்படியே அழகாக செட் பண்ணி அங்கேயே இருக்கிறதுக்காக ஒரு கம்பி கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல அட்ஜஸ்டபிள் வென்ஸுங்க, இந்த டைப்பில் இருக்குது, மூவ் பண்ணுற மாதிரி. அண்ட் அந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளஸ் ரீடிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஃபோன் ஹோல்டர்ஸ் 2 சைடில் பார்த்த மாதிரி. அண்ட் சி டைப் அண்ட் யூஎஸ்பி டைப் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். பேக் ரெஸ்ட்டு பெருசாக இருக்குது பாருங்கள், 3 பேர் கூட உள்ள உட்காரலாம். ஃபேமிலியெல்லாம் வர்றீங்கன்னா 3 பேர் கூட தாராளமாக உட்காரலாம். அதே மாதிரி பில்லோஸ் விஜய் ட்ராவல்ஸ்னு போட்ட மாதிரி 2 பெட்ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட் ஸ்ப்ரெட்டு செம்ம சாஃப்டாக இருக்குங்க, செம்ம குஷனிங்காக இருக்குது. ஸோ ஏறி நைட்டு தூங்குறப்ப தாங்க எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு தெரிய போது, நான் அப்போ அதை சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, நல்லா சர்வேலன்ஸ் கேமரா இங்கே ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையுமே அவங்க பேர் விஜய் ட்ராவல்ஸ்னு அந்த வீன்ற ஒரு சிம்பிள் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்குது. சீட் நம்பர்ஸ் வந்து ப்ராப்பராக ஆரோ மார்க்லாம் போட்டு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சீட்லேயும் இது இருக்குங்க, எமர்ஜென்சி கிளாஸ் பிரேக் பண்ணுற ஹேமர். ஸோ ஏதாவது எமர்ஜென்சினா தாங்க, சும்மாலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், சப்போஸ் உள்ள மைக்கில் எதுவும் சொல்கிறாங்க இல்லை பாட்டுக்கிட்ட எதுவும் போடுறாங்கன்னா கூட இந்த ஸ்பீக்கர் வந்து நமக்கு நல்லா எதிரொலிக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைட் டைப் வந்து ப்ளூ கலரில் இருக்குங்க, இது வந்து நைட் லேம்ப்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்பில்ட் ரூஃப் லைட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ரூஃப் லைட் வந்து ப்ளூ கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் அந்த ஒயிட் கலர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லோ கலர்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது மட்டும் எரியும்னு நினைக்கிறேன், நைட்டு தான் தெரியும். இந்த ஸ்ட்ரிப் டைப் லைட் பார்த்தீங்கன்னா விண்டோவில் கொடுத்துருக்காங்க, அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீப்பர்ஸ் பார்த்தாச்சு, சீட்டர்ஸ் பார்க்கலாங்க. சீட்டர்ஸ் உங்களுக்கு பிளாக் கலர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்ல குஷனிங்காக தாங்க இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி புஷ்பேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குங்க. விஜய் ட்ராவல்ஸ்னு இவங்களோட நேம் எல்லா சீட்லேயுமே பின்னாடி கவர் போட்டிருக்காங்க. அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இது ஏதாவது நியூஸ் பேப்பர் இல்லை சின்னதாக மொபைல் ஃபோன்ஸோ இல்லை ஏதாவது குட்டி ஏதாவது நோட் புக்ஸோ வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். வெயிட்டான பொருள் எதுவும் வைக்க முடியாதுங்க. லெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சி டைப் அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் பாயிண்ட்ஸ். ஸோ எல்லா சீட்லேயுமே இது இருக்குங்க. வண்டி புத்தம் புதிய வண்டி, ஒரு சூப்பரான பாரத் பென்ஸ் வண்டிங்க. இந்த வண்டியோட சீட்டிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 48 சீட்டுங்க. 24 சிட்டிங் சீட்டு, 24 ஸ்லீப்பர் சீட்ஸ். அதாவது மேலே இருக்க டபுள் ஸ்லீப்பர், லெஃப்டில் இருக்கிற மேலே அப்பர் அண்ட் லோவர் 2மே ஸ்லீப்பர், கீழே இருக்கிற அந்த 2 சீட்ஸ் மட்டும், அதாவது லோவர் சீட்ஸ் மட்டும் 2 கூட உங்களுக்கு சிட்டிங்காக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 24 சிட்டிங் சீட்ஸ் இருக்கும், 24 ஸ்லீப்பர் சீட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு வண்டி ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சுன்னா ஏதாவது ஒரு முக்கியமான, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரைடேஸ், தேர்ஸ்டே, சாட்டர்டேஸ்லாம் ஃபுல்லாகும். ஸோ அந்த டேஸ்லாம் உங்களுக்கு 48 சீட் வரைக்கும் இந்த வண்டியால் கேரி பண்ண முடியுங்க. ஸோ உள்ள இன்டீரியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமில் ஒன்று இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரீமில் ஒன்று இருக்குது. சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரில் ஆக்சுவலி இது ஒரு இம்ப்ரிண்ட்டே பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டீல் பேக்ரவுண்ட் ஒன்று வச்சுட்டு அதிலே வந்து லெட்டர்ஸ் எல்லாமே போட்டுட்டு அந்த இடத்த வந்து கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே லைட்டு தான், அங்கே ஸ்விட்ச் ஆஃப் ஆனால் இந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூம் ஃப்ரெஷ்னருமே இங்கே போட்டிருக்காங்க.
ஸோ அதனால் 2 சீட்டுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அதனால் பெருசாக ஏசியும் ஓடிட்டுருக்கு, பெருசாக எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. கீழே மேட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரூன் கலர் மேட் போட்டிருக்காங்க, ரெட் கார்பெட் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ கைஸ், பாரதி நகரில் இருந்து விஜய் டிராவல்ஸ் நம்மளோட பஸ் கிளம்பிடுச்சுங்க. ஸோ இப்போ டைரெக்டாக காந்திபுரம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கேபின் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கேபினில் உங்களுக்கு மேலே ஏற இடத்துக்கு நேராக உங்களுக்கு கண்ணாடி மிரர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேலே ஏறி பார்த்தாலும் சரி, இல்லை இறங்கும்போது பார்த்துட்டே இறங்கினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். இங்கே ஒரு ஃபேன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அட்டெண்டர் உட்காருவாங்க, அவங்களுக்கு இந்த ஃபேன் காற்று ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் மழை பெய்யுது, இதை மூடிட்டாங்க, காற்று வராமல் இருக்குன்னா இந்த ஃபேன் ஹெல்ப் ஆகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே வரிசையாக ஒரு 5 சாமி ஃபோட்டோ இருக்குது. மேலே உங்களுக்கு ஏர் வெண்ட் இருக்குங்க. அந்த பக்கமும் டிரைவருக்கு மேலே ஒரு ஃபேன் ஓடுது, ஒரு எல்இடி லைட் இருக்குது, சிசிடிவி கேமராவும் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் ஏறும்போது எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வாங்கலை, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த டேப் டிக்கெட்ஸ் ஒவ்வொன்றும் செக் பண்ணி ஏற்றுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேபின் ஸ்பேஸே வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதே சமயம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டுமே இருக்குங்க. அதை எடுத்து விட்டுட்டு ஒரு ஆளே மேலே தூங்கலாம். அட்டெண்டர் வந்து மேலே தூங்குறதுக்கு, இல்லை இன்னொரு டிரைவர் இருந்தாங்கன்னா அவங்க மேலே தூங்குறதுக்கு தான் இந்த இடம். நோ ஸ்மோக்கிங், யுவர் லக்கேஜ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பொருளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், உள்ளே வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்க. அப்படியே பேசிக்கிட்டே கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. டைம் கரெக்டாக 6:45 ஆகுது. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் கரெக்ட் டைமுக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம போர்டிங் பண்ண வேண்டியவங்களாம் ஏற்றிட்டு அப்படியே சல்லுன்னு கிளம்ப வேண்டியதான். ஸோ கைஸ், கோயம்புத்தூர் ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இப்போ இருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஒரு 2லேருந்து 2.5 மாதம் ஆச்சா இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி. பாருங்கள், ஒரு டீசெண்டான ஸ்பேஸு. இந்த மெயின் ரோட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில். ஸோ நம்மளோட வண்டியில் இந்த மாலை மாற்றுறது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஆஃபீஸ்லேருந்து மாலை வாங்கிட்டு அந்த பூ மாலையை மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிவிட்டு போட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. புது ஆம்னி பஸ் ஸ்டாண்ட். அங்கே பார்த்தீங்கன்னா டேம்ரோ ஷோரூம் இருக்குது. இந்த டேம்ரோ ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏறிட்டாங்க. நானுமே அப்படியே சின்னதாக ஒரு லேஸ் பேக்கெட் வாங்க வந்தேன், வாங்கிட்டு அப்படியே பஸ்ஸில் போய் நானும் ஏறுறேங்க. அண்ணே வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? ராம்குமார். ராம்குமார். எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு மோட்டார் ஃபீல்டு வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுது. சரி. டிராவல்ஸ் ஃபீல்டில் ஒரு 7 வருஷம் இருக்கேன். 7 வருஷமாக இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி சும்மா வீட்டில் சின்ன வேலையை பார்த்து லோக்கலில் இருந்தோம். ஓகே. மோட்டார் ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் 10 வருஷம் ஆயிடுது. சூப்பர். கோயம்புத்தூர் வந்து ஒரு 9 வருஷமாக அந்த மோட்டார் ஃபீல்டில் ட்ராவல்ஸில் இருக்கோம். ட்ராவல்ஸில் 9 வருஷமாக இருக்கீங்க. ஸோ இந்த விஜய் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கண்ணே. வண்டி விஜய் டிராவல்ஸ்னு முதல்ல ஆரம்பிச்சு 11 மாதம் ஆயிடுது. சரி. அதுக்கப்புறம் முதல்ல ஈச்சர் தான் போட்டோம். சரி. அதுக்கப்புறம் பாரத் பென்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாரத் பென்ஸ் எடுத்தோம். சரி. இந்த பாரத் பென்ஸ் புது வண்டி இப்போ போட்டு கரெக்டாக 2 மாதம் தான் ஆப்ரேட் ஆகுது. ஓகே. இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் பாரத் பென்ஸ் மக்கள் எல்லாரும் நல்லா விரும்புறாங்க. சூப்பர். ஈச்சரும் நல்லா தான் இருக்கு. ஓகே. ஈச்சரும் பாரத் பென்ஸும் நம்ம நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. சூப்பர். எத்தனை வண்டி நம்ம டிராவல்ஸில் ஓடுது விஜய்ல? இப்போதைக்கு 2 ஓடிக்கிட்டு இருக்கு. சரி. இன்னும் அடுத்து 2 புக் பண்ண போறாங்க. அது என்ன வண்டி? அது பாரத் பென்ஸ் தான். பாரத் பென்ஸ் தான். ஸோ இப்போ நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து இப்போ இங்கே 6:45 கிளம்புறோம். சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகும்? 4:30லேருந்து 5 கோயம்பேடு. சூப்பர். அங்கேருந்து கிளம்புற வண்டி? அங்கேருந்து கிளம்பிட்டு இதே மாதிரி 4 மணி 4:30 வந்துடும். அங்கேயும் அதே மாதிரி 6:45 7 மணிக்கு. சூப்பர். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போகிறோம்? இங்கேருந்து கோயம்பேடு கோயம்புத்தூர் அவுட்டர்லேருந்து சென்னை வரைக்கும் எந்த ரூட்? இங்கேருந்து சிட்டிக்கோடி நீலாம்பூர் போவோம். சரி. நீலாம்பூர்லேருந்து நேராக சேலம், சேலத்துலேருந்து நேராக உளுந்தூர்பேட்டை, உளுந்தூர்பேட்டையிலேருந்து நேராக செங்கல்பட்டு வழியாக மெயினில் செங்கல்பட்டு, தாம்பரம், சிட்டிக்கோடி, கிண்டி போய் நேராக கோயம்பேடு. ஓ, கிண்டி இது பைபாஸ் கிடையாது? பைபாஸ் கிடையாது, சிட்டிக்குள்ளே போகுது. சூப்பர்ண்ணே. இன்பிட்வீன் ஒரு பிரேக் ஒரு 1/2 hour விடுவோம். எந்த இடத்துல? 2 டைம் விடுவோம். ஒன்று லஞ்சுக்கு விடுவோம், டின்னருக்கு, அது ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் ஒரு மணி டயத்தில் டீ டைம் கொடுப்போம். அது ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் இல்லை. சூப்பர் சூப்பர். ஓகேண்ணே. சரி, வண்டி நான் உள்ள இன்டீரியருமே கவர் பண்ணிட்டேன். என்ன அங்கே பார்க்கிங் லாட் வரைக்கும் வந்து எனக்கு வண்டியை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ
ஸோ நம்ம ஜேர்னியை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நல்லாவே நடக்கும். கண்டிப்பாண்ணே. கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் நீங்கள் மக்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்களும் சூப்பராக பண்ணுறீங்க. மக்களுக்காண்டி மட்டும்தான் அந்த சர்வீஸ். ஆமாம். ஸோ அது எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ ஆஸ் அ பேசஞ்சராக நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. ஸோ கைஸ், உள்ளே போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியுமே ஃபஸ்ட்டு போர்டிங் பாயிண்ட் தாண்டி இப்போ போயிட்டுருக்குங்க. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்து மூவ் ஆகிடுச்சு. நமக்கு எப்படி பார்க்கிங்கில் வந்து முன்னாடியே வந்து எல்லாத்தையும் வீடியோ பொறுமையாக எடுக்க அலோவ் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிடணும். அதனால தான் நான் சீக்கிரமாக எவ்வளோ முடியுதோ எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு என் சீட்டுக்கு வந்துட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து போர்டிங் எல்லாம் முடிச்சு சிட்டி அவுட்ருக்கு போகிற வரைக்கும் ரிலாக்ஸ்டாக அவங்க அந்த வேலையை பார்க்கட்டும், அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு தான் நான் உள்ளே வந்துட்டேன். இன்டீரியரும் நான் காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா எல்லோரும் போர்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம போய் அந்த டின்னருக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் கேபின் ரைட், ஒரு டின்னருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம்னு சொல்லி எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த கேபின் ரைடை பண்ணிவிட்டு இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். மணி கரெக்டாக 8:10 ஆகுதுங்க. அவினாசி ஜங்ஷனில் போர்டிங் முடிச்சுட்டு வண்டி கிளம்பிடுச்சு. இப்போ நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வண்டி ஒரு பாரத் பென்ஸ் மாடலுங்க. 13.5 மீட்டர்ஸ்க்கு லாங்காக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வண்டி தான் இது. அண்ட் இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த BS6 மாடல் தாங்க. இந்த வண்டியோட பாடி பில்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பஸ் பாடி பில்டர்ஸ்னு பெங்களூர் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் மேனுஃபேக்சரர்ஸ் தான். பிரகாஷ் பாடியில் இருக்கிற கெப்பலா மாடல் அப்படின்றது தாங்க. எல்இடி லைட்டு, ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே வந்து ப்ரீமியமாக கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க லைவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் பிளாக் தான். நான் ஏற்கனவே எக்ஸ்டீரியர் காமிச்சேன்ல, ஸோ அந்த இது வந்து நைட்டில் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குங்க. கைஸ், டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருந்தாங்க. நம்ம வண்டி அதோ அங்கே நிற்குதுங்க. விஜயமங்கலம் பக்கத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு தாங்க. பெருசாக இருக்குது. ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா காரு, பஸ்ஸு எல்லாத்தையும் நிப்பாட்டுற அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஹோட்டல் ஸ்ரீ ஆனந்த பவன் வெஜ் ஹோட்டலுங்க. ஸோ நல்லா லக்ஸுரியாக தான் தெரியுது. கைஸ், டின்னர் முடிச்சாச்சு. ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆம்பியன்ஸே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த வெயிட் செக்கிங் மிஷினு, ஃப்ரெஷ் ஜூஸ்க்குன்னு ஒரு கவுண்டரு, உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஏசி கவுண்டர் இருக்குது. ப்ளஸ் அங்கே ஏசி டைனிங்கும் உள்ளே இருக்குங்க. நல்லா ராயலாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி உள்ளே வந்து கொஞ்சம் ஃபேன்சி திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே கூட நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேசினே க்யூட்டாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வாசலில் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாங்க. ரைத்தா கொடுத்தாங்க, குருமா கொடுத்தாங்க, அப்புறம் சுண்டல் குழம்பு கொடுத்தாங்க. மொத்தம் 3 கொடுத்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3மே எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனந்த பவன் நேமுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. ஸோ அதான டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லைனில் நீங்கள் போகிறப்ப இந்த இடம் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தாங்க இருக்கும். அதாவது கோயம்புத்தூர் சென்னை போகிறப்ப இங்கே விஜயமங்கலம் பக்கத்தில் இந்த ஹோட்டல் உங்களுக்கு வெஜ்ஜுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். கைஸ், இந்த ட்ரிப்பில் இப்போ விஜயமங்கலம் வரைக்கும் அந்த வண்டியோட ஓனருமே வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு கேமராவில் நான் வரலன்ட்டார். ஒரு நல்ல விஷயம் என்ன நான் அவர்கிட்ட இப்போ பார்த்தேன்னா, டு பி ஃப்ராங்க், டிரைவரை நீங்கள் எடுங்க, அவர் எல்லாருக்கும் தெரியட்டும், பார்க்குற மக்களுக்கு இந்த டிரைவர் இந்த வண்டி ஓட்டுறாரு அப்படின்றது தெரியட்டும், நான் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருங்க. அது கேட்டோடனே டக்குன்னு ஒரு ஸ்மைல் வந்துச்சு. இப்படி இருக்கார் மனுஷன், நானும் வரேன், என்னையும் பேச வைங்க, நானும் உள்ளே தெரிகிறேன் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கார் மனுஷன். ரொம்ப 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 சைலண்டான ஆளாக இருப்பார் போல். சிரிச்ச மனைக்கே தான் இருக்கார் என்ன பேசினாலும். ஸோ நல்ல சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2 வண்டி இப்போதைக்கு ஓடிட்டுருக்கு. இன்னும் 2 வண்டி பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களால் முடிஞ்சதை எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுறோன்ற அஷூரன்ஸாக அவர் கொடுத்துருக்காரு. கரெக்டாக இங்கே டின்னர் பிரேக் 8:30க்கு வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ½ அன் ஹவர் பிரேக்குன்னு சொன்னாங்க. 20 மினிட்ஸ்லேயே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த 20 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி இன்னொரு 5 மினிட்ஸில் வண்டி எடுத்துருவாங்க தாங்க தோணுது.
ஸோ டின்னர் பிரேக்கும் இங்கே இருக்குது. அட் த சேம் டைம் இதுக்கு அடுத்து உளுந்தூர்பேட்டையில் ஒரு ஸ்டாப்பும் இருக்குங்க, ஒரு ரெஸ்ட் ஸ்டாப். ஸோ இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு பிரச்சனையே இருக்காது. 2 இடத்துல உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் நிப்பாட்டுறாங்க, டின்னர் ஒரு வாட்டி. ப்ளஸ் அதுக்கும் தாண்டி உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு இருந்துச்சுன்னா அடுத்த டோல் நீங்கள் ஆன் தி வேலை எப்போ சொன்னாலும் அதுக்கடுத்து எந்த டோல் வருதோ அங்கே நிப்பாட்டி ரெஸ்ட் ரூமுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இறக்கி விட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கைஸ் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் தான் இப்போ ட்ரைவ் பண்ண போகிறாரு. அவர் பேரும் விஜய் தான். ஸோ இவர் தான் ஓனர் அண்ட் அவரோட நேம் தான் விஜய் ட்ராவல்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அவர் ஓட்டுறாருன்னு தெரியல. ஸோ நம்ம கேபின் ரைட் பண்ணுற வரைக்கும் இவர் ட்ரைவ் பண்ணார்னா நம்ம இங்கேயே கேபின் ரைட் பண்ணலாம். அண்ட் அவர் வந்து சென்னை வரைக்கும் வரப்போகிறது இல்லை. அவர் வந்து உளுந்தூர்பேட்டையும் அதுக்கு இடையில ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, அது வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஆப்போசிட்டில் இப்போ இன்றைக்கி நைட்டு சென்னையிலேருந்து கிளம்பியிருக்குள்ள ஒரு வண்டி, அந்த வண்டியிலே ரிட்டன் கோயம்புத்தூர் போயிடுவாராம். ஸோ இப்போ அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. எப்படி ஓட்டுறாருன்றதை கூட இருந்து பார்க்கலாம். இந்த பாரத் பென்ஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து BS6 இருக்குங்க. அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்கே இல்லாமல் ரொம்ப மினிமலாக தாங்க இருக்கும். அண்ட் இந்த பாரத் பென்ஸ் சேசஸில் பார்த்தீங்கன்னா வண்டி லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு டக்குன்னு யூ-டர்ன் பண்ணுது இல்லை டக்குன்னு திரும்புறாங்கன்னா கூட உள்ளே தூங்கிட்டு இருக்க நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் பாடி அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாத அளவுக்கு தான் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கைஸ் டைம் கரெக்டாக 9:40 ஆகுது. பவானி ஜங்ஷனில் இப்போ தான் க்ளோஸ் டு 5 to 6 டிக்கெட்ஸ் ஏறினாங்க. ஸோ இன்னும் நமக்கு போர்டிங் இருக்குங்க, சேலம் வரைக்குமே போர்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Two hours later. கைஸ் 2 நாளாக சரியாக தூக்கம் இல்லாமல் அலையிறதில்ல. எப்படி தூங்கினேன்னு தெரியல. உள்ளே போய் படுத்த மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அடுத்து 2 ஹவர்ஸில் அலாம் வச்சுருந்தேன். அலாம் சவுண்ட் எழுந்திரிச்சு அப்படியே எழுந்திரிச்சு வந்தேன். கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்திருந்தேன்னா ஓனர் வண்டியில் அந்த கீழே இறங்கி டோரில் இறங்குறத நான் வீடியோ கவர் பண்ணியிருப்பேன்.
அது வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அவர் தான் ஓட்டுறாருன்னு நான் அப்படியே இறங்கி வரேன். சீட்லேருந்து வரதுக்குள்ளே இவர் டோலில் இறங்கிட்டார். சரி, மிஸ் அவுட் ஆகிடுச்சு. அப்படியே இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அடுத்து இப்போ ஓட்டிகிட்டு இருக்க இந்த அண்ணாட்ட பேசிகிட்டு இருந்தேன். எதிர்க்க இதோட ஆப்போசிட் வண்டி இருக்குல்ல, அது எதிர்க்க வந்துருச்சுங்க. ஸோ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வண்டியும் பாஸ் ஆகிடுச்சு. அந்த டோலில் அவருமே அந்த வண்டியில் ஏறி போயிடுவார் போல். ஸோ இது வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க போல். ஏன்னா இது ஆக்சுவலி நல்லதும் கூட. ஓனர் வந்து பஸ்ஸில் இந்த மாதிரி அப்பப்போ ட்ராவல் பண்ணி வரதும் கூட அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்பப்போ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதுமே ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வண்டி வாங்கியாச்சு விட்டாச்சு அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க அலட்சியமாக இருக்காங்கன்னு கிடையாது. பட் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் இவங்க ஓட்ட, டிரைவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாருங்க. ஸோ இப்போ உளுந்தூர்பேட்டையில் வண்டி வந்து ரெஸ்ட் பிரேக் நிப்பாட்டிருக்காங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டாப் நிப்பாட்டுவாங்க. இதுக்கப்புறமா இங்கேருந்து டுவர்ட்ஸ் சென்னை மூவ் பண்ணிடுவோம். ஒரு 10 to 15 மினிட் பிரேக்குக்கு அப்புறமா டுவர்ட்ஸ் சென்னை நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. ஸோ வாங்க நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். hours later. குட் மார்னிங் கைஸ். டைம் கரெக்டாக 4 மணி ஆகுது. தாம்பரம் ரீச் ஆகிட்டோங்க. கரெக்டாக 4 மணி. 4 மணிக்கு தாம்பரத்தில் இறங்க வேண்டியவங்க இறங்கிட்டாங்க. 2 நாள் தூங்காமல் அலைஞ்சதுக்கு சேர்த்து வச்சு தூங்கின மாதிரி நேற்று நைட்டு ஒரு 2 மணி நேரம், இப்போ காலையில் விடியறப்போ ஒரு 2 மணி நேரம். செம்ம தூக்கம், அவ்வளோ ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்லீப்பு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூக்கிற எப்படியும் கண்டிப்பாக. நம்மளோட ட்ரிப்பை அவங்க ஏற்கனவே நைட்டு சொன்ன மாதிரி சிட்டி ரூட்டு தாங்க. தாம்பரத்துலேருந்து அப்படியே கிண்டி, வடபழனி, கோயம்பேடு, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் அந்த ரூட்டில் தான் போகுது. நம்ம கோயம்பேட்டில் இறங்கி மதுராயிலுக்கு அப்படியே மாறி போக வேண்டியதான். கைஸ், தாம்பரம் தாண்டி போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோங்க. மீன்வேல் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷிங் வெட் வைப்ஸ், இது வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து அட்டெண்டர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் ஒரு டிக்கெட்டுக்குமே ஒன்று கொடுக்குறாங்களாம். இப்போ அடுத்து இறங்க போகிற ஒவ்வொருத்தருக்குமே இதை தரப்போகிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இறங்கினப்போ நான் அதை கொடுத்ததை கவர் பண்ணலை, அதனால் இப்போ எடுத்து வச்சிட்டேன் பாக்ஸோட. இதுலேருந்து அப்படியே எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இறங்குறப்ப கொடுப்பாங்களாம்.
கைஸ், நம்மளோட இந்த கோயம்புத்தூர் டு சென்னை விஜய் ட்ராவல்ஸில் இந்த ஜேர்னி சூப்பராக முடிவுக்கு வருதுங்க. கோயம்பேடுக்கு 4:50 ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா 5:30, 40 நிமிஷம் ஏர்லியராக வந்திருக்காங்க. வண்டி எப்படி மூவ் ஆகுது, எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றது சுத்தமாக தெரியல. கேபினில் உட்காந்துட்டு இருக்கேன், 99-100 போகுது, ஒரு சின்ன அசைவு கூட இல்லைங்க. இந்த சவுண்டுக்கும் ஒன்றும் இல்லை, அவ்வளோ க்ளீன் டிரைவிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் உள்ளே தூங்கினவங்க இப்போ செம்ம ஃபன்னு நடந்துச்சு. வடபழனி, கிண்டி, ஆலந்தூரில், கோயம்பேட்டிலலாம் பார்த்தீங்க, அரும்பாக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இறங்குறப்பேவும் அதுக்குள்ளே வந்துருச்சான்ற மாதிரி இறங்குனாங்க. உள்ளே தூங்கினவங்க அவ்வளோ டீப் ஸ்லீப்பில் இருந்தாங்க எல்லோரும். இவங்க போய் வழியை எழுப்பி எந்திரிச்சு அதுக்குள்ளே வந்துருச்சா, என்னங்க சொல்கிறீங்க, 4:30 தாங்க ஆகுது அப்படின்லாம் கூட கேட்டுருந்தாங்க. இன்னும் 1 மணி நேரம் இருக்கீங்களே, இல்லைங்க சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்னோட சைட்லேருந்து பார்க்குறேன், அட்டெண்டர் போய் ஒவ்வொருத்தராக பிடிச்சி எழுப்பி வந்துருச்சுங்க, நிஜமாக வந்துருச்சுங்க, கண்ணாடி வழியாக பாருங்கலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு. அந்தளவுக்கு தூக்கம் நல்லா வந்துச்சு எல்லாருக்கும். ஸோ 2 இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க, ஸ்லீப் நல்லா இருக்குது, அம்யூனிட்டிஸ் சூப்பர் நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக இருக்குது. எனக்கு சும்மா வீடியோக்காக சொல்கிறேன்லாம் இல்லை, நிஜமாகவே அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 2 சர்வீஸ் தான், அதாவது கோயம்புத்தூர் சென்னை ஒன்று, சென்னை டு கோயம்புத்தூர் ஒன்று, 2 பஸ்ஸஸ் ஓடிட்டுருக்கு. அடுத்து மேலும் இந்த ட்ராவல்ஸ் வந்து வேறு ரூட்ஸ்க்கும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிட்டோம்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த பஸ்ஸை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சைட்லேருந்து நம்மளோட சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுப்போம். அவங்க எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ பெஸ்ட்டு சர்வீஸாக கொடுக்குறோன்ற ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. ஸோ வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys. See you, தேங்க்யூ.